கணவன் மனைவின்ற உறவை அதை ரொம்ப புனிதம். அதில் நீங்கள் 2 பேரும் கர்த்தர் மட்டும்தான் இருக்கணுமே தவிர மூணாவது பர்சனுக்கு என்ன இல்லை. சத்தமாக சொல்லுங்க எல்லாருமே. இடமே கிடையாது, இடமே கிடையாது. இல்லை எங்கள் அப்பா எப்படி என்ன வளர்த்தினா தெரியுமா, எங்கள் அம்மா என்ன எப்படி வளர்த்தினாங்க தெரியுமா, ஓகே ஓகே ஓகே. ஆனால் கர்த்தர் சொல்றார், தன் மனைவியானவள் தன்னுடைய தகப்பன் வீட்டை என்ன பண்ணணுமாமா, மறந்து விடு, அப்பொழுது ராஜா உன் அழகிலே பிரியப்படுவார். கணவனை பார்த்து என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீ தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு மனைவியோடு இசைந்திருக்க கடவன். இங்க இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் சொல்றேன், அம்மா அப்பாவுக்கும் சொல்றேன், உங்க பிள்ளைகளை தயவு செய்து நீங்க வாழ விட்டுருங்க, வாழ விட்டுருங்க. கல்யாணம் ஆனதுக்கு பிறகு பிடிச்சி உட்கார வச்சு, ஐயோ ஏன் பிள்ளை, ஐயோ ஏன் பிள்ளை, கஷ்டம் வந்தோன்னா ஏன் பிள்ளை என் வீட்டுக்கு வந்துருமா, என் வீட்டுக்கு வந்துருமா, நான் பார்த்துறேம்மா. எத்தனை நாள் நீங்க பார்ப்பீங்க, எத்தனை நாள் உங்களால பார்க்க முடியும்? உங்க பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் நல்ல தகப்பனும் தாயும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ கஷ்டமானாலும் நஷ்டமானாலும் எப்படியாவது ஜெபம் பண்ணி உங்க கணவனாரை காப்பாத்து, உங்க மனைவியை காப்பாத்து. ஆனா உங்க வாழ்க்கைக்குள்ள நாங்க என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாதுன்றத நல்ல அம்மா அப்பா சொல்லுவாங்க, நல்ல அம்மா அப்பா சொல்லுவாங்க. நல்ல அம்மா அப்பா இல்லை அப்படின்னா உங்க பிள்ளைங்க பாடுபடுறத பார்த்த உடனே நீ வீட்டுக்கு வந்துருன்னு ஹோப் கொடுப்பாங்க. இல்லவே இல்லை, நம்ம அந்த தப்பு செய்யவே கூடாது. நான் நம்புறேன், உங்க பிள்ளைங்க எவ்வளவு தூரம் பாட அனுபவிக்கிறாங்களோ அவ்வளவு தூரம் அவங்க குடும்ப வாழ்க்கையை வெற்றியாய் கர்த்தர் மாற்றுவார், அவங்கள சாட்சியாய் நிறுத்துவார். குடும்பத்திற்குள்ள மூன்றாவது ஒரு நபர் வந்து நம்முடைய குடும்ப வாழ்க்கையை உடைக்கிறதற்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது. நம்பர் 1 ஃபர்ஸ்ட் என்ன, நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ள எது வந்து பிரிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது, பொறுப்புகள் வந்து நம்முடைய குடும்பத்தை ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது, பிரிச்சிடக்கூடாது. அப்படி குடும்பத்தை பிரிக்கிற பொறுப்பு நமக்கு சொல்லுங்க, அப்படிப்பட்ட உயர்வு, அப்படிப்பட்ட பதவி, அப்படிப்பட்ட பொறுப்பு, அப்படிப்பட்ட பணம் நமக்கு வேண்டாம், அது வேண்டாம், அதுக்கு சும்மா இருக்கலாம், அது செய்யாம இருங்க. நம்பர் 2, ரெண்டாவது, நம்முடைய குடும்ப உறவுக்குள்ள மூணாவது ஒரு நபர் வந்து நம்முடைய குடும்ப உறவை பிரிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, எல்லா உறவை விட மேலான உறவு குடும்ப உறவுன்னு நீங்க நினைக்கணும்.